நல்லவாடு கடற்கரையில் மீன் இறங்குதளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்மின் மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்தில் மத்திய அரசின் பிரதான் மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 20 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய மீன் இறங்குதளம் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நல்லவாடு கடற்கரை பகுதியில் நடைபெற இருந்தது. இந்நிலையில் நல்லவாடு வடக்கு கிராமத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் இது தொடர்பாக கூறும்பொழுது, நல்லவாடு கிராமத்தில் ஏற்கனவே மீன் இறங்குதளம் உள்ளது என்றும், இரண்டாவது மீன் இறங்குதளத்திற்கு பதிலாக நவீன துறைமுகம் அல்லது கடலில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும். இதற்கு உறுதியளிக்கும் வரை இந்த திட்டத்தை துவங்கக்கூடாது என தெரிவித்தனர். தகவல் அறிந்த எஸ்பி வீரவல்லவன் மற்றும் தவளக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்படாததால் மீனவர்கள் மறியல் போராட்டத்தை தொடர்ந்தனர். பின்னர் தாசில்தார் பிருத்திவிராஜ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது இது சம்பந்தமாக மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது என்றும், இதில் மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் கலந்து கொள்ளும்படியும் வலியுறுத்தினார். இதனை அடுத்து நல்லவாடு வடக்கு மீனவ கிராமத்தினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதன் காரணமாக சுமார் 2 மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்நிலையில் விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி வராத நிலையில் பூமி பூஜையும் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.